ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்பி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹரியாலி ஃபிஷ் ரெசிபி. அதுக்கு நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோல் இருக்கும்ல, அந்த தோல் மேலே ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல் ஃபிஷ் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ஃபிஷ்ஷை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் ஃபிஷ் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் 3 க்ரீன் சில்லிஸ், கொரியாண்டர், மின்ட், அதுக்கப்புறம் கரி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் லைம் ஜூஸ், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் 1/2 கப் ஆஃப் கர்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபிஷ், அதை வடைச்சிட்டு மாற்றிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃபிஷ் கூட அது கூடவே 1/2 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1/2 கப் ஆஃப் அரிசி மாவு இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறங்காட்டி தோசைக்கல் எடுத்திருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வடைச்சட்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா இருக்கும்ல அது அந்த ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கும்ல அதுக்குள்ளேயே கொஞ்சம் அப்படியே இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்படியே ஒரு சிம்லேயே கொஞ்சம் 10 மினிட்ஸ் வேகட்டும். அப்போ தான் நல்லா வேகும். அதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இதை வெந்தவுடனே ஹாட்டாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.